அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியானது தஜக நீலகண்டியம் என்று சொல்லக்கூடிய நூலின் அடிப்படையில் முத்தரிப யோகம், இத்தல யோகம் என்று சொல்லக்கூடிய இரண்டு யோகங்கள் அடிப்படையில் ஒரு பிரசன்ன ஜாதகத்தை எவ்வாறு பார்ப்பது என்பது அறிந்து கொள்ள இந்த காணொளி. இது ஜோதிடர்களுக்கு பயன்படும். வேகமாக செல்லும் கிரகம் அதிக பாகையிலும் ஒரு ராசியில் அதிக பாகையிலும், மெதுவாக செல்லும் கிரகம் ஒரு ராசியில் குறைந்த பாகையிலும் இருந்தால் அதுக்கு பேர் முசரிப யோகம் என்று பெயர். இந்த முசரிப யோகம் என்றால் இது சமஸ்கிருத பேர் என்று அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் அப்படி என்றால் என்ன அப்படி என்றால் கடந்த காலத்தை பற்றியதான ஒரு கேள்வியாக இருக்கும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக லக்னம் சிம்மத்தில் 25, இது லக்னத்துக்கும் பார்க்கலாம், தவறு கிடையாது. ஏன்னா பிரசனம் என்பது லக்னம் எடுத்துக்கணும். லக்னம் 28 பாகையில் சிம்மத்தில் இருப்பதாகவும் குரு மேஷத்தில் 5 பாகையிலும் இருப்பதாக எடுத்துக்கொண்டால் ஜாதகருடைய கேள்வி, அந்த பிரசன லக்னத்துடைய கேள்வி முசரிப யோகம் என்று தெரிந்து கொண்டு கடந்த காலத்தை பற்றிய கேள்வியாக இருக்கும். எனவே நீங்கள் கடந்த காலத்தை பற்றி கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று தாராளமாக அவர்கள் கேட்டால் ஆம், இல்லை என்று சொல்வார்கள். எனவே கடந்த காலத்தை அடிப்படையை வைத்து பலனை சொல்லலாம் அவர்களுக்கு. அதுபோல் இத்தசல யோகம் என்றால் வேகமாக செல்லும் கிரகம் ஒரு ராசியில் குறைந்த பாகையிலும், மெதுவாக செல்லும் கிரகம் ஒரு ராசியில் அதிக பாகையிலும் இருக்கும். அவ்வாறு இருப்பதே இத்தசல யோகம் என்று பெயர். இவர்கள் எதிர்காலத்தை பற்றியான ஒரு கேள்வியாக கேட்டு வந்திருப்பார்கள். அப்படி என்றால் இப்போ இதே சிம்ம லக்னத்து லக்னம் ஒரு 5 டிகிரியில் இருக்கதாக, சிம்மத்தில் 5 டிகிரி இருப்பதாகவும், மேஷத்தில் குரு 28 பாகையிலும் இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். அவ்வாறு எடுத்துக்கொண்டால் இவர்கள் கேட்கும் கேள்வியானது எதிர்காலத்தை பற்றிய கேள்வியாக இருக்கும். இதை கிரகங்களுக்கும் எடுத்துக்கொள்ளலாம், தவறில்லை. மேலும் கேள்விகளுக்கு நேரத்தில் லக்னத்தில் 2 கிரகங்கள் சேர்க்கையாக இருந்தால் கன்ஜங்ஷன் என்று சொல்லலாம். அவ்வாறு 2 கிரகங்கள் சேர்க்கையாக அமைந்து கொண்டால் அவர்கள் நிகழ்காலத்தை பற்றி கேட்டு வந்திருக்கிறார்கள், நிகழ்காலம் பிரசன்டென்ஸ் கேட்டு வந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு நாம் வரும் நபர்களுக்கு பலன் உரைக்கலாம் என்பதை இந்த காணொளியை நோக்கம். எனவே அனைவரும் தஜக நீலகண்டியம் படியுங்கள். அந்த தஜக நீலகண்டியத்தில் இத்தல சுத்தசல யோகம், முசரிப யோகம், அக்த யோகம்